நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் உங்கள் குடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ நிறைய பெண்கள் டாக்டர் எனக்கு வயிறு ஊதிட்டே இருக்கு, எனக்கு கேஸ் ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கு, நான் சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறேன், IBS மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கு, நிறைய டயர்ட்னஸ், வீக்னஸ் இதெல்லாம் இருக்கு, உடல் எடை கூடிக்கிட்டே போகுது, ஜீரண கோளாறு இருக்கு, பசிக்கவே மாட்டேங்குது, இல்லைன்னா அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் சொல்லி நம்ம குழந்தை பாக்கியத்துக்கும் கஷ்டப்படுறோம்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதுக்காக நீங்கள் என்ன மாத்திரைகள், வீட்டு முறை குறிப்புகள், என்ன உணவு முறைகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்கள் குடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ற விஷயம், நீங்கள் செய்கிற விஷயம் ஒன்னொன்னும் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ குடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா எதனால் அப்படி போய் கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம குடலில் கெட்ட பாக்டீரியாவோட தன்மை அதிகமாகிற மாதிரி நம்மளுடைய உணவு முறையோ வாழ்வியல் முறையோ அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடல்ல இருந்து லிப்போபாலிசாக்கரைட் அப்படின்னு தேவையில்லாத ஒரு எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்ல உருவாகக்கூடிய ஒரு நச்சு பொருள் சுரக்கும். இந்த எண்டோடாக்சின்னு சொல்லக்கூடிய இந்த லிப்போபாலிசாக்கரைட் என்ன பண்ணுன்னா கருமுட்டையோடைய வளர்ச்சியை, அதனோட அவுட்டர் லேயரை டைரக்டாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் கார்பஸ் லூட்டியல் ஸ்ட்ரக்சரே சரியாக ஃபார்ம் ஆகாது. அதனால் கருமுட்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருந்தால் நேரத்துக்கு கருமுட்டை வளர்ச்சியும் இருக்காது, அதே சமயம் குழந்தை பாக்கியமும் தள்ளி போகும். இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு தெரியும். அது மட்டும்தான் இந்த எண்டோடாக்சின்னு சொல்லக்கூடிய கெட்ட பாக்டீரியாலேருந்து வரக்கூடிய இந்த நச்சு பொருள் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருப்பை வீக்கத்தையும் முட்டைப்பை வீக்கத்தையும் அதிகமாக்குறதும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அந்த கருப்பையில் கிருமி தொற்றுகளும் முட்டைப்பையில் கிருமி தொற்றுகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகமாக்கிடுது. ஸோ இத்தனை விஷயம் நம்ம கருமுட்டை சரியாக வெளிப்படாததுக்கு, கருமுட்டை சரியாக உருவாகாததுக்கு, குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. இது எப்படிங்க சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணவில் கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்திக்கும் பொழுது குடல் ஆரோக்கியம் மேம்படும், குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் அழியும், அதை தொடர்ந்து நம்ம கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இப்படி என்ன மாதிரியான கசப்பு பொருள் எடுத்துக்கலாம்? அன்றாடம் நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வற்றல் வகைகள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஒரு கொத்தவரங்காய் வற்றலாக இருக்கலாம், மணத்தக்காளி வற்றலாக இருக்கலாம், சுண்டைக்காய் வற்றலாக இருக்கலாம். அதை நீங்கள் ரெகுலராக மோர் சாதம், ரசம் சாதம் ஏதாவது சாப்பிடும்பொழுது ஒரு 5லேருந்து 10 வற்றல் வகைகளை சேர்த்திக்கோங்க. முருங்கைக்கீரை மாதிரியான கீரை வகைகள் சேர்த்திக்கோங்க, வெந்தயக்கீரை மாதிரியான கீரை வகைகள் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே கசப்பு சுவை உடையதாக இருக்கு, அதே சமயம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்களுடைய முட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பித்த நீரை சீர்படுத்தக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ ரெகுலராக காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் கீழாநெல்லி பொடி மோரில் எடுத்துக்கலாம். உணவு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பருப்பு வகை, சுண்டல் வகை, முழுமையான தானிய வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கல்லீரல் செயல்திறனையும் மேம்படுத்தும், படிப்படியாக உங்கள் பித்த நீரையும் சரிப்படுத்தும். அதனால் குடலுடைய ஆரோக்கியம் மேம்படும், கொழுப்பு நல்லா செரிமானமாகும், உடலில் நார்ச்சத்து தன்மை அதிகமாகும், அதை தொடர்ந்து நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சியும் சீராக இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான கனிம பொருட்கள் குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்கு ஜிங்க்கு, மெக்னீஷியம், சல்ஃபர் இந்த மாதிரியான சத்து பொருட்கள் நமக்கு தேவை. அது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய சிறுமீன் வகைகள், பாதாம், வால்நட் இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் குடல் ஆரோக்கியம் இன்மையினால குழந்தை பாக்கியத்துக்கு கஷ்டப்பட்டு வயிற்றில் அடிக்கடி கேஸ் ஃபார்மேஷனும், வயிறு ஊதிக்கிட்டே போகிறதும், பீரியட்ஸுக்கு முன்னாடி வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, பீரியட்ஸ் ஆன உடனே வயிறு சின்னதாகிடுது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்த ரெகுலராக செய்யணும். ஒன்று, நைட்டு சாதத்தை வடித்து அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு
காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை மட்டும் இருத்து 2 கல்லுப்பு போட்டு அதை குடிக்கணும். இது முதல் பயிற்சி. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸு, மோர் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் புளித்த மோர் 1 டம்ளர் எடுத்துக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும். ஸோ இது 3மே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கும். தேவையான அத்துணை கனிமை சத்துக்களும் கருமுட்டையை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். பித்த நீரோடைய சுரப்பும் சீராக இருக்கும். அதே சமயம் கருமுட்டையோடைய வளர்ச்சியும் மேம்படும், கெட்ட பாக்டீரியாக்களும் அழியும். ஸோ குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இது ரெண்டையுமே மேம்படுத்தி அழகான ஒரு தாய்மையை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் விஷ் பண்ணுறது. தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.